தவக்காலம் 3ஆம் நாள். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறேன். இந்த தவக்காலத்தின் 3ஆம் நாளில் உம்முடைய சந்நிதியில் தாழ்மையுடன் நிற்கிறேன். என் மனமும் என் சிந்தனையும் என் வாழ்க்கையும் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடியாக மாற்றப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த தவக்காலம் எனக்கு மனந்திரும்பும் காலமாக இருக்கட்டும். என் பாவங்களை உணர்ந்து அவற்றை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். என் இருதயத்தை தூய்மைப்படுத்தி புதிய ஆவியால் என்னை நிரப்பும். நான் செய்த தவறுகள், சொன்ன கடினமான வார்த்தைகள், நினைத்த தீய சிந்தனைகள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய கிருபையால் என்னை மறுபடியும் எழுப்பும். இயேசுவே, நீர் வனாந்தரத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து சோதனைகளை வென்றது போல் என் வாழ்க்கையிலும் வரும் சோதனைகளை வெல்லும் வல்லமையை எனக்குத் தாரும். உலக ஆசைகள், பெருமை, சுயநலம் ஆகியவற்றை துறக்க உதவி செய்யும். உம்மை பின்பற்றும் உண்மையான சீடனாக நான் வளர வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியே, என் உள்ளத்தை ஆராய்ந்து என்னுள் மறைந்திருக்கும் குற்றங்களையும் பலவீனங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வா. என் ஜெப வாழ்க்கையை ஆழமாக்கி, வேதாகம வாசிப்பில் ஆர்வம் உண்டாக்கி, அன்பும் கருணையும் நிறைந்த மனதை எனக்குத் தா. பிறரை மன்னிக்கும் மனப்பான்மையையும் உதவும் கரங்களையும் எனக்கு அருளும். கர்த்தாவே, இந்த 3ஆம் நாள் ஜெபத்தில் என் குடும்பத்தினரையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் இல்லத்தில் சமாதானமும் ஒன்றுபாட்டும் நிலைக்கட்டும். நோயாளிகளுக்கு சுகமும், துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதலும், வழிதவறிச் செல்லும்வர்களுக்கு திரும்பும் கிருபையும் தாரும். இந்த தவக்காலம் வெறும் சடங்காக இல்லாமல் என் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும். நான் நோன்பிருக்கும்போது என் மனம் உம்மை நாடட்டும். நான் ஜெபிக்கும்போது என் இதயம் உம்முடன் இணைந்திருக்கட்டும். நான் தானம் செய்யும்போது அது அன்புடன் நிரம்பியதாக இருக்கட்டும். என் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் உம்மை பின்பற்றும் வலிமையை எனக்குத் தா. உம்முடைய துன்பங்களையும் சிலுவை மரணத்தையும் நினைத்து நன்றியுடன் வாழும் மனதை அருளும். இறுதியில் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை அனுபவிக்கும் கிருபையை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அருள் புரியும். இவ்வெல்லாம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.